வணக்கம் மக்களே. என்னடா இது கேள்வி இவ்வளவு பெருசா இருக்கு? ஒருவேளை ஜெனரல் தமிழ் பேசேஜா இருக்குமோ இல்ல ஜெனரல் இங்கிலீஷா இருக்குமோ தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இது நம்மளோட யூனிட் 8ல கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான். சரிங்களா? ஒரு பெரிய பேசேஜ் இருக்கு. இந்த பேசேஜுக்கான இயக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எதனால இது உருவாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. பாருங்க, இது இந்திய அரசியல் வரலாற்றின் ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஒரு அரசியல் கோணத்தில் இந்த நடவடிக்கை அப்பகுதியில் இருந்து முஸ்லிம் மற்றும் இந்துக்களை என்ன பண்ணிருக்காங்க, பிரிவினைப்படுத்த வேண்டும் அப்படின்றதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு இயக்கம் அப்படி சொல்றாங்க. முஸ்லிம்களுக்கு ஒரு பிராந்திய அடையாளத்தையும் வகுப்புவாத வாக்காளர்களையும் வழங்குவதன் மூலம் பிரிட்டிஷ் அரசாங்கம் நுட்பமான முறையில் இந்திய தேசிய காங்கிரஸில் முஸ்லிம் பங்கேற்பினை சாத்தியக்கூறுகளை முறியடிக்க முயற்சித்தது. ஓகேயா? சோ இது என்ன அப்படின்னு நமக்கு தெளிவா தெரியுது. எஸ், வங்க பிரிவினை என்பது சரியானது. ஓகேயா? பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், அதாவது கிழக்கு வங்கம் மற்றும் மேற்கு வங்காளம் சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. இது யார் பிரிச்சிருப்பாங்க அப்படி பார்த்தா 1905ல கர்சன் பிரபு அவர்கள் பிரிச்சிருப்பாரு. ஓகே, இதற்கு எதிர்வினையா தான் நிறைய சுதேசி இயக்கங்கள்லாம் நம்மளோட தமிழ்நாட்டுல உருவாச்சு. நான் இப்ப உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன அப்படி பார்த்தா, இந்த வங்க பிரிவினை அப்படின்றது அதிகாரப்பூர்வமா என்னைக்கு கிழக்கு வங்காளம் மற்றும் மேற்கு வங்காளம் சொல்லிட்டு பிரிச்சாங்கன்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.